இந்த துலா ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலன் ஏற்படுத்தி கொடுக்கும்? சனி பகவான் இப்போ வந்து 5ல் இருந்தார். பூர்வ புண்ணியம் என்ற இடத்தினைக்கு, புத்திரஸ்தானம் என்ற இடத்தினைக்கு, உங்களோட அறிவு ஸ்தானம், புத்தி ஸ்தானம் என்ற இடத்தினைக்கு சனி பகவான் இருந்து நம்ம புத்தியை மழுங்க பண்ணிட்டாரு. நம்ம புத்திக்கு நம்ம பண்ண யோசனைக்கு ஒரு வெற்றி இல்லை. இனிமே வெற்றி கிடைக்குமா? உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்குமான்னு பார்க்கும்போது உங்களோட கேள்வியாக இருக்கலாம். ஏன்னா துலா ராசிக்காரங்க ஒரு நியாயமாகவும் நேர்மையாக இருக்கணும். ஒரு தொழிலில் முன்னுக்கு வரணும். பலருக்கு டீச்சிங் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பலருக்கு வாத்தியாராக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இதில் இருக்கிறவங்க வந்து பிறருக்கு பாடம் எடுக்கக்கூடியவர்களாக ஆசான்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க. எதில் யோகத்தை கொடுக்குங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக ஒரு உயர்வு, பணி உயர்வு வேலையில் அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி தொழில்ஸ்தானத்துக்கு, அதாவது தொழில்ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு போக போகிறாரு. லாபஸ்தான அதிபதி பார்க்க போகிறார் வேறு. அதனால் உங்களுக்கு இந்த லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து அந்த பாவத்தையும் குரு பகவான் பார்த்துட்ருக்கார். அது ஒரு சிறப்புங்க. குரு பகவான் போகிற பார்வை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றது. ஏன்னா குரு பகவான் இப்போ வந்து பாக்கியத்தில் இருக்கார். அடுத்து தொழில்ஸ்தானத்தில் போய் உச்சம் பெற போகிறார். உச்சம் பெறும்போது உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு யோகத்தை கொடுக்குங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சனி பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் பார்வையாக 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 7ஆம் பார்வையாக உங்களோட விரயத்தை பார்க்குது. அப்போ விரயத்தை இந்த காலகட்டம் சேமிப்பு இருக்குன்னு சொல்லுது, சேமிப்பீங்கன்னு சொல்லுது. அதாவது சேமிப்பு உண்டாகும், மிச்சப்படுத்துவீங்க இந்த காலகட்டத்தில். அதாவது வரவுக்கு மீறி செலவு போக மிச்சப்படுத்துவீங்கன்னு சொல்லுது. அடுத்தது உங்கள் முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. சகோதர வகையில் திருமணமாகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணத்தை பண்ணி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா துளாராசிக்கு 6ல் சனி பகவான் வந்தால் வேலையில் ஒரு முன்னேற்றம், செய்யக்கூடிய ஒரு பணி உயர்வு, உத்தியோகத்தில் சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களை எதிரிகிட்டிருந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு வழக்கு கேஸெலாம் நடக்குதுன்னா கூட அந்த கேஸ் இந்த காலகட்டத்தில் 2026, 27க்குள்ளே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது முடித்து தீர்வாக முடிய தன்மை இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் 6க்கு போகிறார். அப்போ எதிரியை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலும், எதிரினால் உங்களுக்கு எதிரியை முறியடிக்கக்கூடிய தன்மையும், தொழிலில் ஒரு மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுப்பார்.